சுவையான தக்காளி துவையல் செய்யலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றுங்க, பூண்டு போடுங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே பூண்டு எடுத்துக்கோங்க. அதே போல் எல்லாமே போட்டுட்டு ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு நல்லா பொன்னிறமாக வந்துச்சு, எடுத்துக்கலாம். செகண்ட் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு அதை எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. சூப்பராக வதக்கி பொன்னிறமாக ஆன பிறகு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது இது எடுத்த உடனே கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் மெயின், சூப்பராக இருக்கும், கருக விட்டுறாதீங்க. அடுத்தது இதை எடுத்த பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும், அப்போ தான் தோல் வரும். தோல் எடுத்துட்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். இதை வந்துச்சு பார்த்தீங்களா? நல்லா ஒன்று ஒன்றா தக்காளி தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுங்க. நல்லா பேஞ்சு எடுத்துட்டிங்கன்னா சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் தக்காளி துவையல் ரெடி. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். பாய்.